நாங்கள் நாத்திக முத்திரை செய்வோம். உங்கள் விரல்களை அணைத்து பிடித்துக் கொண்டு பெருவிரலால் மூக்கை அமர்த்தி அதே மூக்கால் விட்டு செய்யுங்க. முதல் மாறி மாறி செய்வோம். அடுத்த பயிற்சி நாங்கள் மூக்கால் இழுத்து மற்ற மூக்கால விட்டு மற்ற மூக்கால் இழுத்து மாறி மாறி செய்வோம். ஓகே, நாங்கள் இனி இறுதி நிலைக்கு போகலாம். காந்தி ஆசனத்துக்கு கண்களை மூடி கைகளை சின்முத்திரையில வைத்துக்கொண்டு எங்கள் உடலோட நாங்கள் பேச போறோம். ஒவ்வொரு உறுப்பா நீங்கள் உங்களோட மனதுக்கு நெச்சு உங்களோட உறுப்பில் என்னென்ன வருத்தங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் இல்லாம செய்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நினைத்து கொண்டு வாருங்கள். கால் விரல்கள், நகங்கள், தசைகள், எலும்புகள், குதிக்கால், பாதம், கணைக்கால், எலும்புகள், தசைகள், முழங்கால் சிரட்டைகள், முழங்கால் எலும்புகள் எல்லாம் நன்றாக வேலை செய்ய வேணும். நன்றாக இருந்தொழும்பக்கூடியதாக இருக்க வேணும். தொடை, இடுப்பு பகுதி, இடுப்பு எல்லாம் எங்களால் சுற்றக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். முதுகும் உள்ளந்தண்டு நன்றாக நிமிந்து நேராக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. விலா எலும்புகள், வயிற்று தசைகள், வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா சுரப்பிகளும் ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். மார்பகங்கள், சுவாசப்பை, இதயம் எல்லாமே சீராக இருக்கிறது. இதயம் எங்களுக்கு தேவையான இரத்தத்தை கொண்டு சென்று எல்லா உறுப்புகளுக்கும் கொடுத்து எல்லா உறுப்பு கலங்களையும் புதுப்பித்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. தோல் மூட்டு, கைகள், முழங்கை, கீழ்கைகள், மணிக்கட்டு, உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கழுத்து, எலும்புகள், தசைகள், சுரப்பிகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. தலைமுடிகள், வேர்க்கால்கள் எல்லாம் நன்றாக இயங்கி இருக்கிறது. மூளை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முகத்தில் இருக்கிற கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு, நாசிகள் எல்லாமே நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது. நான் எப்பவும் இளமையாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உள்ளங்கால் என்று உச்சந்தலை வரை நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். எல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் முழுவதும் நான் நல்ல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பேன். இந்த யோகா மூலம் நான் நிறைய பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த யோகாவை செய்து எல்லோரும் நல்ல பலனை அடையவும் எல்லாவற்றுக்கும் கலந்த இந்த பாமுகத்துக்கும் எங்களுக்கு சொல்லி தந்த தர்ஷினி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக நித்தமும் இருக்கிறதுக்கு எல்லாம் இறைவனையும் வேண்டிக் கொண்டு உங்கள் கைகளை தேய்த்து கண்களில் விட்டுங்க. முதலில் உங்கள் கைகளை பார்த்து அதற்கு பிறகு நீங்கள் நன்றி. வணக்கம் ஜமலர் ஜாம் அவர்களே.
நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. சிறப்பு இணைந்திருந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. நன்றி. மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் ஜெயமலா அவர்களே. சகோதரிக்கு மிக்க மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்கள். நன்றி ஜெயமலா. வாணி வரையிலையா? வாணி வந்து இருந்தாண்டா அப்ப அது வந்துட்டு பாயில்ல ஒருத்தான் கேட்கிறேன், காணையில இன்னும். வாணி இப்ப ஜெர்மனிக்கு வந்தோண்டு இருக்கிற. எனக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு சந்திப்பேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி நன்றி சார். நன்றி எல்லாரும் நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்து பொறிச்செல்லுகளோடு விளைஞ்சு கொள்வோம். அண்ணா அந்த பொறிச்செல்லு இன்றைக்கு பொருஷல் வெள்ளி. வெடியா? வெள்ளி வெள்ளி வேணா லீனா வெள்ளி. இப்பொழுது பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்வார்கள். நான் ஒரு அந்த நகலாதவி இந்த இருக்குது ஒன்று பார்ப்போம். நகுலா வந்திருக்கிறாவா? நகுலா இருக்கிறாவா? தெரியல, பாப்போம். பொறிச்சொல்ல இருக்குண்டு. கண்ணன் திருப்பி இருக்கா, அதுக்குள்ள போய் பார்ப்போம். நீங்கள் யார்? நீங்கள் பொறிச்சொல்லை சொல்லுங்கள். இப்பொழுது பொறிச்சொல் வெளி வெளி என்ற பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்வீர்கள். இணைந்து கொள்ளுங்கள். நான் வருகிறேன். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் என்று வெளி வெளி. என்னுடைய வெளி 1797 ஆகின்றது. வெளி விசும்பு, ஆகாயம், வெளிப்பக்கம், வெள்ளிடைமலை என்ற பல சொற்களை கொண்டு இந்த வெளி வருகின்றது. இலங்கை மக்களாகிய நாம் இப்போது வெளிநாடுகளில் வாழ்கின்றோம். வெளிநாட்டு மோகம் இன்னும் பல பேரை ஆட்டி படைக்கின்றது. பரந்த விண்வெளி பரப்பு நீல ஆகாயம் என்ற சொல் வருகின்றது. பரந்த விண்வெளி பரப்பு நீல நிறம் மங்கி கருநிறமாக மாறியுள்ளது இப்போதைய காலங்களில். ஏவுகணைகள் விண்வெளியில் ஏராளமாக பயணிக்கின்றன. வெற்றிடம் என்ற சொல் ஒன்று வருகின்றது. எந்த ஒரு பொருளும் இல்லாத இடம் வெற்றிடம். பனிமனைகளில் வெற்றிடங்களுக்கு ஆட்களை சேர்ப்பார்கள், தெரிவு செய்து சேர்ப்பார்கள் ஆட்களை. வெளி மைதானங்களில் விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அடுத்ததாக வெளிப்பக்கம் என்ற ஒரு சொல் இருக்கின்றது. உட்பக்கத்திற்கு எதிர்ப்பக்கமாக இருப்பது வெளிப்பக்கம். வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணினால் போதாது, உள்மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். விசும்பு என்ற ஒரு சொல்லை கொண்டு வருகிறது. மெல்லிய அழுகையை குறிக்கின்றது இந்த விசும்பு. விம்மி விம்மி அழுகிறது, மெல்லிய அழுகை, முனங்கல் அழுகை, சன்னமாக ஒலிக்கிற அந்த அழுகையை விசும்பல் என்று சொல்லுவார்கள். இவ்வளவுதான் நான் எடுத்த வெளி. நன்றி, வணக்கம். விசும்பு என்றதுக்கு வானமண்டம் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வானத்தை தான் விசும்பு என்றது வானத்தை தான் குறிக்குது. அந்த வெளியே தான் அதைத்தான் குறிக்குது. அது வேற அர்த்தம் வருது நீங்க சொன்னது. ஓ, ஆகாயமண்டா விசும்பு. அப்ப நீங்க அந்த அழுகிறதுக்கு வராது, அது விசும்பி அழுகிறதுக்கு வராது. விசும்பு சொல்லி இருக்கிறது, அதுல சொல்லி இருக்குது. ஆகாயத்துக்கான அர்த்தம் தான் அது. ஆகாயத்துக்கு தான் விசும்பா. வெளியேண்டதுக்கு அது அழுகிறதுக்கு வராது. நான் பார்த்த இடத்துல போட்டிருக்குது விசும்பு போட்டு. விசும்பு இருக்குது. விசும்பு என்றால் ஆகாயம். ஆகாயத்துக்கு தான் ஆகாயம் தான் விசும்பு, ஆகாயம், வெளிப்பக்கம் அதெல்லாம் இருக்குது. அழுகிறதுக்கு வராதுன்னு சொல்றோம், விசும்பி அழுகிறதுக்கு வராதுன்னு சொல்றோம். நீங்க அழுகுறன்னு தான் சொன்னீங்க, விசும்பி அழுகுறன்னு சொல்லி. அதுக்கு வராது அந்த அர்த்தம். இல்ல, அதுல நான் அதுல பார்க்கும்போது அதுல போட்டு இருந்தது விசும்பு. சரி, விசும்பு தான் போட்டிருந்தது. அது ஆகாயத்தை தான் குறிக்குதுன்னு சொல்றோம். சரி சரி, ஓகே. அந்த வெளியை தான் குறிக்குது ஆகாயம். நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் அவ சொல்லிட்டா. அந்த இப்பதான் வெளியில பார்த்தா எல்லாமே வெள்ளை நிறமா இருக்குது. அதுதான் சொல்லலாம். வெள்ளை பொறுத்த மாதிரி அப்படியே இருக்குது முழுக்க. இவருடைய போடுறேன் சவுண்ட் வருதுன்னு இருக்கா சொல்லுங்கவா. இனிய காலை வணக்கம். இருந்து பொருட்சொல் 1001வது பொருட்சொல் வெளி வெளி. வெளியாக இருக்கும் பாலைவன பகுதிகள்.
வெளிகளில் புல்லுத்தரை, விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் வெளியாக இருக்கும். அந்த வெளி ஆகாயத்தை பார்த்தாலும் வெட்ட வெளியாக இருக்கும். சில வீடுகளில் 4-5 பேர் சேர்ந்து இருப்பார்கள். அவர்கள் வெளியே சென்ற பின்பு வீட்டை பார்த்தா வெளியாகி போச்சு என்று வீட்டில் இருப்பவர்கள் கவலைப்படுவார்கள். வெளி புறத்தையும் வெளி என்று சொல்றது. புறத்தின் பக்கத்தில் தான் வெளியாக இருக்கும், வீட்டின் பின்புறத்தில் வெளியாக இருக்கும். அதனை வெளி என்று சொல்லுவார்கள். மறைப்பில்லை என்றால், அதாவது ஒரு காணிக்கு வேலி அல்லது மதில் ஏதாவது இல்லாமல் ஒரே வழியாக திறந்த வழியாக இருந்தால் அதனை வெளி என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு கடற்கரையின் பகுதிகளை பார்த்தால் கடல் இல்லாத, தண்ணி இல்லாத, முன்னுக்கு வெட்ட வெளியாக இருக்கும். வெளி வெளி வெளியிலே நாங்கள் ஓடி விளையாடுவதற்கு அல்லது இருந்து கதை பேசுவதற்கு அழகாக இருக்கும். அந்த வெளிகளில் நின்று ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எல்லோரும் இருந்து பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. மட்டும்தான். இனிய காலை வணக்கம். யார் ஜெயமலர், நீங்கள் பாடல் ஏதும் போட்ட நீங்களா இன்றைக்கு? இன்றைக்கு போடல நினைக்கிறேன். போட இல்லையா? பாப்போம். தினக்கவிகளை நானும் வெளிக்கு சில இவைகள் கூடுதலாக அவர் சொல்லி விட்டார்கள். உண்மைதான். அந்த வெளியண்டக்குள்ள கடல் பகுதியிலேயும் சிறுகடல்கள் ஒரு கோடை காலத்தில் பத்தும். அப்ப கூட அந்த பகுதியை பார்க்கல நல்ல வெளியா இருக்கும். என்ன, ஆமா, வானத்தோட சேர்ந்து இருக்கக்குள்ள ஒரு அழகான இருக்கும். அதே நேரம் மைதானங்கள் எப்பவுமே பெரிய வெட்டா வெளியா இருக்கும். அதே நேரம் கூட நாங்கள் வீட்டுல பாவிக்கிறோம்னு சொன்னா, இப்ப ஆட்கள் வீட்டுல இருந்து சரி பிள்ளைகள் இருந்தாலும் வெளியில பாடசாலையால ஒரு சுற்றுலா பயணத்துக்கு போனோம்னா வீடு வெளிச்சு போயிருக்கும். அப்ப அதுலயே நாங்கள் கூடுதலாக அந்த வார்த்தையை பாவிச்சு கொள்வோம். வெளியா இருக்கு, வெளிச்சு போச்சாண்டு. மாதவிட காலங்களிலும் இந்த சொல்ல பாய்ப்பார்கள் அல்லவா? வெளிக்கு. வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி இல்லை. இங்க இல்ல. சொல்லுவார். சரி, இப்பொழுது நாங்கள் எல்லாரும் வேறு யாராவது சொல்ல இருக்கிறீர்களா? பொறிச்சோம். நாங்கள் பிள்ளைகளின் இதே ஒரேடியா எல்லாத்தையும் போட்டுட்டு இலக்கியம் எதுவும் போட்டவரா தெரியாதா? இலக்கியம் புதன்கிழமை போட்டவர். இலக்கியம் போட்டவர். பாக்குறேன். தினக்கவி இலக்கியம் என்னண்டு தகவலும் அனுப்பி இருக்கிறேன். எதுக்குள்ள போட்டு இருக்கிறீங்க? விழிப்பு தகவல் இதுக்குள்ள பிளேலிஸ்ட்ல. வீட்டு தகவல் அப்படி ஒரு இது இருக்கா? விழிப்பு தகவல் இருக்கு இல்லையா? பாக்குறேன்னு இருக்கா? கொஞ்சம் தேடி தான் பிடிக்கணும். கொஞ்சம் தினக்கவியை போடுங்கள். அதுக்கு பிறகு ஆமா கொஞ்சம் தேடுறது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். பொறுங்கவா காட்டு சொல் தேடல் வந்துட்டு கீழே இருக்கு. நீங்க விட்டு போறீங்க மேல. இதுக்குள்ள இருக்கா? தினக்கவி கீழே இருந்தது. தினக்கவி. ஓகே. தினக்கவி. ஓகே. இப்பொழுது தினக்கவியோடு சிவதர்சினி அவர்கள் இணைகிறார்கள். நேவிசக்கா, நீங்களும் ரெடி பண்ணுங்கோ. அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. தினக்கவி இலக்கம் 2268. வெள்ளமை.
வாழும் போதே வெல்லமை கொண்டால் தாழ்வே விலகும் தன்னலம் மறையும் வீழ்தல் இல்லை விலங்குடல் இல்லை கார்முகில் கலையும் மழையாய்ப் பொழியும். வாழும் போதே வெல்லமை கொண்டால் தாழ்வே விலகும் தன்னலம் மறையும் வீழ்தல் இல்லை விலங்குடல் இல்லை கார்முகில் கலையும் மழையாய்ப் பொழியும். ஊர்மனி எங்கும் உணர்வுடன் மக்கள் தேர் இழுத்தல் போலும் ஒற்றுமை தேவர் மகளும் அன்பும் கலக்கும் பாழ்படுதல் இல்லையே உணர்மனமே. ஊர்மனி எங்கும் உணர்வுடன் மக்கள் தேர் இழுத்தல் போலும் ஒற்றுமை தேவர் மகளும் அன்பும் கலக்கும் பாழ்படுதல் இல்லையே உணர்மனமே. நீதி நூலும் உரைக்கும் நன்னறி நீதி நூலும் உரைக்கும் நன்னறி ஆதி தமிழர் ஆங்காங்கு உழுதுமே அகன்றெடுத்த முத்தன அரிசியும் பசிதீர்த்தல் போலும் வெல்லமை. நீதி நூலும் உரைக்கும் நன்னறி ஆதி தமிழர் ஆங்காங்கு உழுதுமே அகன்றெடுத்த முத்தன அரிசியும் பசிதீர்க்கும் போலும் வெல்லமை பசிதீர்த்தல் போலும் வெல்லமை. நன்றி, வணக்கம். யார் ஜெயமலர் இவர் பாடல் போடுறவர் பாடல் எதுவும் இருக்குதோண்டுங்கிறேன் பார்த்து சொல்லுங்க. பாடல் போடுறது இல்லை இப்ப வரையில 2 நாளும் பாடல். நேற்றும் வரை இல்லை என்ன? ஓகே, நீங்கள் சொல்லுங்க நேவிசக்கா. நானும் பிற கவிதை எழுதுறேன். ஒரு தடவை ஜெயமலர் நீங்கள் அவருக்கு மற்ற பக்கம் இதுக்குள்ள பார்த்து கொள்ளுங்க, தச்சம் இருந்தா இருக்கா சொல்லுங்க. நான் பார்க்கல அது எங்க இருந்து சிவதர்ஷினி எல்லாம் உங்களோட அவற்ற இது இருக்குதோண்டு அவர் இலக்கியம் தான் போட்டு நினைக்கிறேன். ஓகே, நேவிசக்கா வணக்கம் அக்கா. வணக்கம் 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 செல்வி அவர்களே, பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி 546 வெற்றிக்கனி. கருமமே கண்ணாக குறிக்கோளே மூலதனமாக உழைப்போரின் அருகே உலகமே துணையாக. கருமமே கண்ணாக குறிக்கோளே மூலதனமாக உழைப்போரின் அருகே உலகமே துணையாக. கடும் உழைப்பில் சாதிப்பது லட்சியமானாலும் சாதிக்கும் வரை முயற்சிப்பதே சாதனையாகும். கடும் உழைப்பில் சாதிப்பது லட்சியமானாலும் சாதிக்கும் வரை முயற்சிப்பதே சாதனையாகும். வெற்றி வேட்கையை உள்ளத்தில் இருத்தி தோல்வியினும் தடைகளை தகர்த்தெறிந்து முயற்சி பெறும் நம்பிக்கையை மனதில் ஊன்றி. வெற்றி வேட்கையை உள்ளத்தில் இருத்தி தோல்வி எனும் தடைகளை தகர்த்தெறிந்து முயற்சி எனும் நம்பிக்கையை மனதிலூன்றி போராடும் மனிதருக்கே கிட்டிடும் வெற்றிக்கனி. போராடும் மனிதருக்கே வெற்றிடும் கிட்டுக்கனி. உழைக்கும் வரையல்ல சாதிக்கும் போதே நிலையாகும். உழைக்கும் வரையல்ல சாதிக்கும் போதே நிலையாகும். நன்றி, வணக்கம். சிறப்பு. அந்த இறுதி வரிய சொன்னங்க, உழைப்பின் போது இறுதியில சொன்னீங்க போராடும் மனிதருக்கு கிட்டிடும் வெற்றிக்கனி. உழைக்கும் வரையல்ல சாதிக்கும் போதே நிலையாகும். நன்றி நன்றி வணக்கம். மிக சிறப்பு. தட்டி கொடுப்பவர்கள் தட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து கவிதையும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து வரும் இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் செல்வி நித்யானந்தர்களே, வணக்கம் அனைவருக்கும். நான் பத்மினி கமலாந்தன். வல்லமை பற்றி சிவதர்ஷினி கூறியிருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள். நேவிஸ் பிலிப் அவர்கள் வெற்றி கனியை பற்றி கூறியிருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். தொடர்ந்து இணைய வணக்கம். நான் சுவாகினி. 2 தினக்கவிதாரருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். தோல்வியை தடை தகர்த்தெறிந்து என்றது நல்ல ஒரு வசனம். வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான ஒரு விடயம். அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். மிக மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. ஜியாக்காவையும் நினைத்தபடி ஜியாக்காவின் உறவினர்கிட்ட நாளைக்கு அடக்கம். நாளைக்கு தான். ஆமா ஆமா ஆமா. சரியான வயது குறைவான பிள்ளை என்ன 47 வயசு. 47 வயது சொன்னாங்க. 3 பிள்ளைகள். இப்ப பிள்ளைகள் சமகால இலக்கியத்தையும் போட்டுட்டீங்கன்னா கையோட கையோ எனக்கா சமகால இலக்கியத்தையும் போட்டுட்டீங்கன்னா நாங்க அதாவது பிள்ளைகள் நிகழ்ச்சியை போட்டுட்டு சமகால இலக்கியத்துக்கு வருவோம். நாங்கள் அந்த பக்கம் போகலாம்னு பார்த்தோம். அதுதான் தெரிஞ்சுதான் சொல்றேன். இப்பொழுது வாசிப்பரும்பு அது முக்கியமானது. வாசிப்பரும்பு உரியரம்பு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை போட்டு விட்டு
அடுத்து சமகால இலக்கியத்துக்கு போவோம். இப்ப வாசிப்பெரும்புடன் ஓடி வருகிறார் அத்மிகா குட்டி. அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 957 பெருசாக்கலாம் நீங்க அந்த ஸ்கிரீன். வாசித்து காட்டப் போகின்றேன். ஓகே. பூக்கள் மிகவும் அழகானவை. பூக்கள் பல வண்ணங்களை சேர்ந்தது. அவை மஞ்சள், பச்சை, சிவப்பு, ஊதா, வெள்ளை. பூக்களை மலர் என்று அழைப்பர். மாலை மலரும் பூ மல்லிகை பூ, ரோஜா மிகவும் அழகானது. தாமரை குளத்தில் பூக்கும். கார்த்திகை பூ, சாமந்தி பூ, ரோஜா பூ, மல்லிகை பூ, செவ்வரத்தி பூ, செவ்வந்தி பூ, தாமரை பூ என பல வகை உள்ளன. கார்த்திகை பூ தமிழீழத்தின் தேசிய மலர். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அடுத்து அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். மாப்பிள வார இந்திய வாசிப்பு 177 சொன்ன வசனங்களை நானே எழுதி நானே உங்களுக்கு இன்னைக்கு நான் வாசிச்சு காட்ட போறேன். இது இங்க பாருங்க, நான் எழுதினான். பிராவோ. இது ஒரு புழு. அது ஒரு மரம். அவள் வந்தாள். அது ஒரு சிலை. அது ஒரு இது ஒரு தொப்பி. இது சொன்பகம். அது கட்டெரும்பு. அவை மேசைகள். இது தவளை. இது வெங்காயம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பது உதயரும்பு. இல்ல போடுங்க. 6ஆம் தேதி நேற்று போடையில தானே போட்டதா? நேற்று வதே இல்லையா? இல்ல நேற்று போடையில. 76 இங்க பாருங்க, நான் எழுதினான். பல், கல், மலர், பள்ளி. வாழ்த்து, பழம். வாள், நிலா, நீலம். வில், காளான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிக்கிறது 955. நான் இன்னைக்கு யானை பற்றி வாசிக்க போகின்றேன். யானை காட்டில் வாழும். யானை ஒரு விலங்கு. யானை புலரும். சில யானைகளை கோவிலில் வளர்ப்பர். யானை கரும்பை விரும்பி தின்னும். யானை கூட்டம் கூட்டமாக செல்லும். யானைக்கு தும்பிக்கை உண்டு. தும்பிக்கையால் பாரமான பொருட்களை தூக்கும். யானையின் காது சுழகு போல் இருக்கும். யானைக்கு 2 மரப்புகள் உள்ளன. 2 மரப்புகளால் அழகு பொருட்கள் செய்வர். யானையை வளர்ப்பவர்களை பாகன் என்று சொல்லுவார்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் உண்மையுறவு பற்றி வாசிக்க போறேன். ஒரு குளம் இருந்தது. குளத்தை சுற்றி குளத்தில் தவளை, மீன் முதலிய விலங்குகளும் 5:26 இருக்கு. மேல முதலாவதா இருக்கு. மேலுக்கு இருக்கு. அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய உதயம்பு 431. நான் இன்றைக்கு பிரான்ஸ் தலைநகரத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு உதயம்பு செஞ்சு காட்ட போவேன். இங்கே பாருங்க, நாங்கள் பரிசுக்கு போனது அந்த மொனிமோக்களை பார்த்து நாங்கள் அந்த தூகைகளை பார்க்க வரைக்கும் நாங்கள் அந்த சென் நதியை நாங்கள் பார்த்து நாங்கள்
இது வீதி அலங்காரங்களை பார்க்கத்தான் நாங்க இன்றைக்கு பரிசுக்கு போயிருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த தூரத்தில் மிகவும் அழகாக இருக்குது. இப்படியான இடத்துல நிக்க கூடாது. இங்க போலீஸ் இந்த இடத்துல சுத்தி நிப்பீனம். இந்த வாகனத்தை அந்த ஈசுக்கு முன்னுக்கு நிப்பாட்டக்கூடாது. தன நேரமா அப்ப நடந்து போய் டூரிஸ்ட பார்க்கறதுண்டா நாங்க தூரத்துல விட்டுட்டு நாங்க வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டூரிஸ்ட்ல நாங்க வரைக்க அழகா அந்த டூரிஸ்ட பார்க்க அழகா இருந்தது. இந்த போய்க்க வேறு வேலை ரைட்டை நாங்க பார்த்துனாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. கிறிஸ்மஸ் காலத்துல நாங்க பார்த்துனாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு 1955 நான் இது குத்திதான் ஒரு சாக்லேட்டை பற்றி சொல்ல போறேன். இந்த சாக்லேட் உங்களுக்கு மாமா வாங்கி தந்தவர். இப்ப பாருங்க, இத விதவிதமான சாக்லேட்ஸ் இருக்கு. இதுல சாக்லேட் மட்டும் சேர்த்துருக்கு. இதுல நட்ஸ் எல்லாம் சேர்த்து இருக்கு. இதுல கரமல் சேர்த்துருக்கு. இதுக்கு பாதாம் சேர்த்துருக்கு. இதுக்கு நட்ஸ் சேர்த்துருக்கு. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் இதான் அதோட கலெக்ஷன். இப்ப பின்னார பார்க்க போறோம். பெண்ணில் இருக்குது. இது இப்ப பாருங்க, இதுல என்னென்ன எல்லாம் இருக்குன்னு காட்டிருக்கீங்க. இதோட கிராம் 345 கிராம் இருக்கு. இது 1983ஆம் ஆண்டு இந்த சாக்லேட் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு எனக்கு ரொம்ப இதுவும் ஒரு சாக்லேட் தான். இதுவும் சாக்லேட் தான். இதுக்கெல்லாம் கெஹாமல் சேர்த்திருக்கு. கெஹாமல் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம நாட்டில் தான் தயாரிச்சது, அதாவது பிரான்ஸ் நாட்டுல. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். 430. நான் இந்த பனி பொழுத பற்றி சொல்ல போறேன். வாகனங்களை நிப்பாட்டி வச்சிருக்கீனம். நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய்க்க கொஞ்சம் பனி கொட்டி இருந்தது. இப்ப பள்ளிக்கூடத்தாக வரைக்கும் நிறைய பனி கொட்டி இருந்தது. இது எங்களோட வீட்டுக்கு உள்ளுக்க இருந்து இந்த படத்தை எடுத்த நாங்க. அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இங்க பாருங்க, நாங்க வீட்டா அம்மாவும் சின்ன தம்பியும் கூறுகன் உண்டவ. அப்ப நாங்க வகைக்க நாங்க ஓடிய நாங்க வியாடி நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. இந்த பனி பொழுது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு 1954 நான் அன்றைக்கு பூம்பனி கொட்டுறதை பற்றி சொல்ல போறேன். நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய்க்க கொஞ்சமா கொட்டினது. இது கொஞ்சம் கொஞ்சமா பனி அதிகமா இருந்தது. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாலியா விளையாடினாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீட்டை வரைக்கும் என்ற அம்மாவை கண்டு வந்த உடனே நான் சந்தோஷமா இந்த குட்டி தம்பிக்கும் கட்டி அடிச்சு போனேன். பக்கத்து வீட்டு ஆண்டியாக்களும் வந்தவ. நானும் அதோட என் நண்பர்களோட சினோமேன் செஞ்சாங்க. எல்லாமே விளையாடினாங்க. சின்ன தம்பியும் தான் முதலா சினோ கிட்டதான் பார்க்க போனவர். சின்ன தம்பி ரொம்ப சந்தோஷமா விளையாடினவர், நடந்தவர். அந்த சினோவை பார்க்க ரொம்பவும் பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். முந்திதான் நாங்க சினோ விளையாட ஆசைப்படுறாங்க. இப்ப பாருங்க, இந்த சின்ன தம்பி எப்படி நடந்து திரியிறேன்னு. எங்களோட நண்பர்களோட சும்மா ஜாலியா படம் எடுத்து அழகாகவும் சந்தோஷமாகவும் விளையாடினான். அன்றைய நாள் சந்தோஷமாக கலந்தது. உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, தட்டி கொடுப்புகள் தாங்க. வாசி பரும்புரி எறும்புக்கு அடுத்து நான் மற்ற நிகழ்ச்சி எடுத்துக்கொள்றேன். வாசிப்பெரும் எறும்பு தந்த அந்த இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சமகாலத்துல நடந்த விஷயங்களை அவர் கிறிஸ்துமஸ் இதுகளை காட்டினார். இப்ப சினோவை பற்றி காட்டினார்.
சிறப்பாக இருந்தது. மற்ற எழுத்து வாசிப்பெரும்பும் தாங்களாவே எழுதி தாங்களா செய்யறது சிறப்பு. தொடருங்கள் இப்படி இருவருமாவது இந்த வானொலிய இதோடு வாங்க தொடர்ந்து வாங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு அவர் இந்த 955 வந்துட்டார். அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1000 தொட்டுடுவார். சிறப்பான வாழ்த்துக்கள் இருவருக்கும். வணக்கம். சொல்லுங்க சுவாஜினி. இல்ல நீங்க சொல்லுங்க பிரச்சனை. வணக்கம் அனைவருக்கும். நான் பத்மினி கமலாந்தன். ஆத்மீகன் அவர்களின் வாசிப்பெரும்பும் உரையரும்பும் நன்றாக இருந்தது. பனிக்குள் போன காட்சிகளை பார்த்தோம், நன்றாக உள்ளது. அவர்களுக்கு இருவருக்கும் தொடர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அமிஸ் நேற்று வந்தவர் போல இருக்கு, நேற்று முந்தின நாள். அது இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். பத்மினி, உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கண்டு சொல்லணும். ஆத்மியா காட்டியிருந்த சாக்லேட் வந்து எத்தனை கிராம் டக்குன்னு சொல்லணும். 300 சொல்லி இருந்தா எனக்கு அதை மறந்துட்டேன். 300 செகண்ட். சரி, அடுத்த ஜெயமலர் டக்குன்னு சொல்லணும். 245 சொன்ன மாதிரி இருக்கிற கடைசியா 245 தான் நினைக்கிறேன். இல்ல 145 இல்ல 300 சொல்லி 345 1983ஆம் ஆண்டு அது தயாரிக்க அந்த ஆண்டை மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். 1983. அப்ப பிரான்ஸ் தான் தயாரிப்புன்னு சொல்லி இருந்தேன். தயாரிச்சதுன்னு சொன்னா 325 45 சொன்ன மாதிரி. நன்றி. ஜெயமலருக்கும் சிவாஜினிக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நாளைக்கு புள்ளிய போட்டு வைங்க. அதுதான் யாரு குட்டீஸ் 2 பேரும் வந்திருக்கிறார்கள். வணக்கம் குட்டிகளே. வணக்கம் எல்லோருக்கும். வாசிப்பெரும்புரையும் செஞ்ச எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் 2 பேரும் தான் வந்த நீங்கள், உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். குஞ்சு தொடருங்கள். குட்டி தம்பி அந்த மாதிரி விழுந்து போனாரு சினோவுக்குல. உடுப்பு போட்டுக்கிறாரு ஆனபடியாது. பனி கொட்டி இருக்குது. என்ன குஞ்சு? இன்றைக்கும் பனி கொட்டி இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு கொட்டி கொண்டு இருக்குது, எங்களுக்கும் கொட்டி கொண்டுதான் இருக்குது. எல்லா நாட்டிலையும் கொட்டுது. ஐரோப்பா கொலந்தான் கூடுதலா பாதிக்கும். கொலந்தான் கூட பாதிக்கும். அப்படியே. ஆனா உங்களோட வீட்டு எல்லாம் வெளியில கொட்டுது, எங்களுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாம் கொட்டுது. நாங்கள் வெளியில உள்ளுக்கெல்லாம் இருக்கிறோம். அது கொட்டின கொட்டில எங்கட ஓடெல்லாம் கலண்டு போச்சுது. பின்ன நாங்கள் அதுக்குள்ள சினோக்குள்ள உள்ளுக்கு இருக்கிறோம். அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குறானே. நாங்க அப்பார்ட்மெண்ட்ல தான் செல்வி ஆண்டி எங்க இருக்குறா? நீங்க போனீங்களா வீட்டுக்கு? செல்வி ஆண்டி என்ன தனி வீடா அப்பார்ட்மெண்டா? அப்ப எப்படி கொட்டினு கேளுங்க. பால்கனில கொட்டி இருக்கா? பால்கனில கொட்டி உள்ளுக்கு வந்துட்டு பால்கனில கொட்டி இருந்து அந்த அண்ணா வீட்டுக்குள்ள விளையாடுறார் சினோவை கொட்டி. வடிவான ஒரு பனி மனிதன் கட்டணும். சரியா கட்டி அதற்கு எல்லாம் கண் வச்சு கழுத்துக்கு எல்லாம் துணி போட்டு கட்டி அழகுபடுத்திட்டு ஒரு உரையரம்பு செய்யுங்க. மிக சிறப்பு, மிக சிறப்பு. 2 குட்டிகளும் தொடர்ந்து வர்ற உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அப்படியே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் வளம்படுத்தி கொள்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குஞ்சுகள். அந்த காட்சியை காட்டிச்சு நம்ம இந்த டைம்ல கிறிஸ்துமஸ் டைம்ல ஈபிள் டவர் நல்ல வடிவா இருக்கும். அதுவும் அந்த இரவு நேரம் பார்க்கக்குள்ள அதையும் அவர் காட்டி உரையாடல் செய்திருந்த மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஜெயமலர் ஆண்டி சொல்லிட்ட நிகழ்ச்சி தர போறார். கவனமா கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? சொல்லுங்க.
சொல்ல போறீங்களா? இன்றைக்கு இல்ல, நீங்க வெள்ளிக்கிழமை வாங்க. வெள்ளிக்கிழமை நாளைக்கு இந்த டைம் மாறிட்டு வெள்ளிக்கிழமை வாங்க. உங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா இனி? நாளைக்கு பள்ளிக்கூடம். ரெண்டு பேருக்கும் விளங்கல என்ன செல்வி என்ன கேட்டோம் வடிவை நான் கேட்டேன். இன்றைக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லையான்னு கேட்டேன். இல்ல, உங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்ல. வளமையா என்ன எந்த நாள்ல இல்லையான்னு சொல்லணும். புதன்கிழமையில இல்லையா உங்களுக்கு? புதன்கிழமையில இல்ல, சனிக்கிழமையிலும் இல்ல. அது தெரியும். அப்ப என்ன காரணம் புதன்கிழமையில பள்ளிக்கூடம் நிறுத்துறதுக்கு? அது உங்களுக்கு ஒப்போ இருக்குது. நான் நினைச்சேன் செவ்வாய்க்கிழமை ஆம பூட்டினா புதன்கிழமையில திறக்க கஷ்டப்பட்டு திறக்கிறேன் இல்லையா? பெரியாக்களுக்கு இருக்கு, காலேஜ் படிக்கிறவைக்கு இருக்குது, மெத்தனல் சின்னாக்களுக்கு தான் இல்ல. 4 நாள் தான் பள்ளிக்கூடம். 4 நாள் தான் பள்ளிக்கூடம் வைக்கோ. புதன்கிழமையில சொன்னா அந்த சின்ன பிள்ளைகளை டாக்டர் மார்ட்ட கொண்டு போவாங்க அம்மாமார். இவைக்கு 3 வயசுலயே தொடங்குறதா? நீங்க ஸ்கூலுக்கு கட்டாயம் 3 வயசுல கொண்டு போகணும். 2.5 வயசு பிள்ளையும் அந்த ஜனவரியில டிசம்பர் மாசத்துல பிறந்தா 2.5 வயசுலயே போக வேண்டி வரும் பிள்ளைகள். அப்ப அதால 2 நாள் பள்ளிக்கூடம், பேருந்து 1 நாள் லீவு, பேருந்து 2 நாள் பள்ளிக்கூடம். ஆக சின்னல இருந்து தொடங்குது. இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டிருங்கோ. புதன்கிழமை இலக்கியத்தை போட்டுட்டு விழிப்பு தகவலை போடுறேன். கேட்டுட்டு நீங்களும் என்ன கருத்து சொல்ல வேணும் வந்தா அந்த அண்டியின் விழிப்பு தகவல். ஓகேயா? ஓகே. இப்பொழுது ஜெயந்தின் புதன்கிழமைக்கான இலக்கியத்தை போட்டுவோம். இனிய வணக்கம். சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்தில் இருந்து எம் தங்கராஜா. இயற்கையின் மென்மையான கவிதை இது. இயற்கை மனிதனுக்கு அளித்த அபூர்வமான பரிசுகளில் வெண்பனியும் ஒன்று. அது கண்களை கவரும் அழகு காட்சி மட்டுமல்ல, மனதில் மகிழ்ச்சி உணர்வை பிரசவிக்கும் ஒரு அமைதியான அனுபவம். ஒரு வெண்மை உலகை படைக்கும் பனிப்பொழிவு, வீடுகள், சாலைகள், மரங்கள், நீர்நிலைகள் என வெள்ளை திரையை போர்க்கும் காட்சி. அது ஒரு கனவுலக காட்சி. ஐரோப்பிய மக்களுடன் பனி நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. பனி ஐரோப்பிய கலாச்சாரத்திலும் இலக்கியத்திலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது, விளையாட்டுகளிலும் கூட. இது தூய்மை, அமைதி, தனிமை, சிந்தனை ஆகியவற்றின் குறியீடாக மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸ் காலத்தில் பனி விழும் காட்சிகள் மக்களின் மனங்களில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துகின்றன. சூரியனோ கண் திறக்காமல் மௌனம் சாதிக்கும். அதிகாரம் கொண்ட குளிர் அமைதியாக வெள்ளை கம்பளத்தை பூலோகத்தில் விரிக்கும். இதை இயற்கை எழுதும் மௌன கவிதை எனலாம். இயற்கையின் மென்மையான புன்னகை எனலாம். கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வெண்பனி ஆக்கத்திற்கான ஒரு நிரந்தர ஊக்கத்தை தரலாம். பனி ஒரு இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல, அது வாழ்க்கை முறை. குளிர்ச்சியோடு கூடிய அந்த வெண்மை மனிதனுக்கு இயற்கையின் பேரழகையும் அதன் வல்லமையையும் உணர்த்துகின்றது. பனியில் பதியும் காலடிகள், ஜன்னலுக்கு அப்பால் விழும் பனித்துளிகளின் சத்தமில்லாத ஓசை உயிரை அசைக்கின்றது, உணர்வை இசைக்கின்றது. இந்த இயற்கையின் புன்னகையான பனி அளவோடு மட்டும் இருந்தாலே அழகு, அளவுக்கு மீறினால் சோதனை. வேதனை தரும் சாலைகளின் வழுக்கல். காலையிலே மலர்ந்த வெண்பனி, மாலையிலே மறையும் வாழ்க்கை. இந்த நிலையற்ற வாழ்வின் நினைவூட்டு மௌனத்தில் பேசும் தத்துவம். விழுந்து கரையும் ஒவ்வொரு பனித்துளியும் ஒரே ஒரு வாசகத்தை மீண்டும் மீண்டும் எழுதுகின்றது. அழகு என்றால் நிரந்தரம் அல்ல என்று மெதுவாக சொல்லி செல்கின்றது. நன்றி, வணக்கம். நிமிஷக்கா,
நீங்கள் இந்த பிறகு தட்டி கொடுப்பு தான். நானும் தருகின்றேன். சமகால இலக்கியத்தோட பாமுக உறவுகளுக்கு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வளர்த்து கூறிக்கொண்டு, சமகால இலக்கியம் இன்று வருடத்தின் முதல் நாள், முதல் இலக்கியம், வருடத்தின் முதல் இலக்கியமாக என்னுடைய இலக்கிய தொடர் 211 என்று சொல்லிக்கொண்டு, புத்தாண்டும் புதிய நம்பிக்கைகளும். புத்தாண்டு என்பது மனித குலத்திற்கு காலம் பரிசளிக்கும் ஒரு கொடை. முந்தைய ஆண்டில் உலகம் எதிர்கொண்ட இன்னல்கள், சவால்கள் என எதிர்மறையான எல்லா நிகழ்வுகளையும் கடந்து இழப்புக்கள், சந்தோஷ நிகழ்வுகள், சிறப்பான எதிர்காலம், போர்களற்ற உலகம், சச்சரவுகளற்ற சமூகம் என பல நம்பிக்கைகளுடன் எதிர்நோக்க கூடிய புதிய காலம். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகையே உலுக்கி போட்ட கோவிட் காலத்தை கடந்தாலும் இன்று வரை லட்சக்கணக்கான பேரை பலிகொண்ட உக்ரைன் ரஷ்ய போரும், 2023 ஐப்பசியில் தொடங்கி 45,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் காசா போரும், 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட இஸ்ரேல் காசா போரும் இந்த புத்தாண்டிலாவது முடிவுக்கு வருமா என்று சர்வதேச சமூகம் காத்திருக்க, ஆப்பிரிக்க நாடுகளில் தொடங்கி இருக்கும் உள்நாட்டு போர்கள், விமான விபத்துக்கள், வாகன விபத்துக்கள் என பல அசம்பாவிதங்களும் நிகழ்ந்துள்ளன. உலகின் பல்வேறு பகுதிகளில் காலநிலை மாற்றத்தின் விளைவாக நிகழ்ந்த பேரிடர்களும் இழப்புகளும் கவலை கொள்ள வைத்தன. குறிப்பாக நம் தாய்மண் இலங்கையில் அண்மையில் நிகழ்ந்த இயற்கையின் பேரிடர், மண் சரிவுகள், கரைபுரண்டோடிய ஆற்று வெள்ளங்களில் அடித்துச் செல்லப்பட்ட மனித உயிர்கள், சொத்துக்கள் பறிகொடுத்து கதறி எழும் மக்களின் சோகமும் 2004 நடந்த சுனாமி தந்த இழப்பை விட மிக மிக கொடுமையானது. பொருளாதார வீழ்ச்சி, உணவு பற்றாக்குறை, போதைப் பொருட்களினால் சீரழிந்து போன பள்ளி மாணவர்கள், இளைய சமுதாயத்தினர், மலிந்துவிட்ட பாலியல் துஷ்பிரயோகங்கள், துர்மரணங்கள், வன்முறைகள், கொலைகள், கொள்ளைகள் என பல வகையான பிரச்சனைகள் நம் நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்க, அரசியல் கட்சிகளின் பச்சோந்தித்தனங்கள் ஆங்காங்கே இடம்பெறுகின்றன. மலர்ந்த புத்தாண்டு மறுமலர்ச்சி தருமா, விடியல் தருமா? காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. தட்டி கொடுப்பு தரவர்கள் தட்டி கொடுப்பு தந்த பிறகு விழிப்பு தகவலையும் போட்ட பிறகு ஒரு எடியா தட்டி கொடுத்தீங்களான்னு சொல்லுங்க. ஜெயம் தங்கராஜா அவர்களின் 271வது இயற்கையை பற்றி கூறியிருந்தார். மற்றது புத்தாண்டு நம்பிக்கையை பற்றி நேவிஸ் பிலிப் அவர்கள் கூறினார். இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். வணக்கம். ராஜினி ஸ்ரீதரன் வெண்பனியை பற்றி மிக அழகாக, உண்மையாகவே இந்த ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த பக்கம் திரும்பி பார்க்கக்குள்ள இருண்டு போய் கிடக்கின்ற தேசத்துக்கு ஒரு ஒளியூட்டக்கூடிய ஒரு காட்சிகளை மிக அழகான ஒரு படையலாக அவர் அந்த இலக்கியத்தில் தந்திருந்த அந்த காலப்பகுதி குழந்தைகளுக்கு கூட மிக மிக பிடிச்ச ஒரு காலப்பகுதியாகவும், மற்றது வீடுகளுக்கு நாங்கள் இருட்டா இருக்கிறதுக்கு சூரியன் வராட்டிக்கும் அந்த வெண்பனியின் ஒளியே வீட்டுக்கு படக்கூடிய அளவுக்கு ஒரு அழகை தரக்கூடிய ஒரு காலப்பகுதி. அது மிக ரசனையாக அவர் படைத்த ஒரு படையல் மிக சிறப்பாக இருந்தது. மற்றது நேவிஸ் அக்கா இயற்கை அனர்த்தங்கள், அது பேரிடர் நாங்கள் சுனாமிக்கு பிறகு இந்த இலங்கை பகுதியில் நாங்கள் சந்தித்த ஒரு பேரிடர் என்று, அது ஒரு பெரிய பார்த்தாலே பெரிய ஒரு பயங்கரமானது. சொல்வார்கள் இதுக்கும் வீரம் பேசலாம், ஆனால் நீருக்கு வீரம் பேச முடியாது என்று. அந்த வேகமான அந்த மழையின் வீச்சும் அந்த காற்றாலும் மக்கள் பாதிக்கப்பட்டது. அதை ஒரு இலக்கிய படையலாக கொண்டு வந்திருந்த அவருக்கும் மிக மிக சிறப்புமிக்க வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். நேவிசன் சொன்ன அந்த புத்தாண்டை பற்றி சொன்னவா, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஜெயமலா இந்த மாமா சொன்ன அந்த இலக்கியம் அது சிறப்பா இருந்தது. அதுல நாங்க இருக்கிற அந்த
பூமணி கொட்டினதை பார்த்தனாங்க. அப்புறம் அதுல இருக்க அந்த பனிப்பாவைகளை பார்த்தனாங்க. அது மிகவும் அழகா இருந்தது. ஜாம்லண்டி அங்க இருந்தது அந்த படத்துல எல்லாம் இருந்தது காயா குட்டியா? காயா குட்டி தான் நாங்க இருந்தவ. பெரியவர் ஒருவர் நின்றாரு, அதாவது அது நான் தான். இல்ல இல்ல நான் நேற்று செய்த நாங்கள் அப்ப நேற்று போயிட்டேன் எல்லாத்தையும் வலிப்பை மட்டும் வலிச்சு போட்டுட்டு அவ்வளவு தான் செய்த நாங்க. அது காயா தங்கட வீட்டடியில அங்க எடுத்த தானே போட்டிருந்தோம். வணக்கம் வணக்கம், நான் அனாபால முரளி. ஓ வணக்கம் அக்கா, வணக்கம், வாங்க. அழகான இனிமையான பனியை பற்றிய ஒரு கவிதை மிகவும் அழகா இருந்தது. இன்றைய நாங்கள் வாழும் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை பற்றிய அழகாக மிகவும் அருமையாக தத்ரூபமாக அதை சொல்லியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். நேவிஸ் பிரிட்ஸ் அவர்கள் எங்கள் நாட்டை பற்றி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகின்றார். அதற்கு ஒரு நன்றி. அழகான கவிதைகள் இரண்டு பேருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அக்கா. கேட்டுக்கொண்டு வணக்கம் செல்வி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நவுலா சிவநாதன். நன்றி. சொல்லுங்க. அருமையான நிகழ்வு. குட்டிகள் நிகழ்வை நான் கேட்கல, வந்து வீட்டை வர அவைய தட்டி கொடுப்பு நடக்கிறது. இரண்டு குட்டிகளுக்கும் முதல்ல ஓடி விளையாடு பாப்பாவை அழகாக செய்கிற அந்த ரெண்டு குட்டிகளுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். ஜெயந்தங்கராஜாவின் கவிதை இலக்கியத்தை ரசித்து கொண்டிருந்தேன். காரணம், அவர் அழகாகவே அந்த பனி அந்த காட்சி எங்களுக்கு எப்போதுமே மனதில் படிக்கக்கூடிய நிகழ்வாயும் எங்களுக்கு இருக்கின்றது. நானும் ஒரு கவிதை காலையில் எழுதிக்க, எனக்கு ஒரு வெண்பா எழுதிக்க பனிதான் உடனே கண்ணில் வந்தது. அப்போ எப்படி பார்க்குறோம்னா, அந்த பனி இருக்கிறது, பிறகு இல்லாமல் கரைகிறது என்று அழகாக சொன்னார். அதாவது இன்றைக்கு கொட்டும், இப்ப விடிய மாலையில் அது மறைந்து விடும். வாழ்க்கையும் இப்படித்தான் என்றதை கற்பனை பண்ண நிஜத்திலேயே நாங்க பாக்குறோம். சில நேரம் நல்ல மலர்ச்சியா காலையில இருக்கும், பின்னேரம் பார்த்தால் ஒரே சோகமாக ஏதோ ஒரு செய்தி எங்களை தாக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில பார்த்தோம்னா, இருக்கிற காலத்துல இன்பமாக ரசிக்க வேணும். ஏன்னா அது வெள்ளப்பனி தூய்மையை எமக்கு காட்டுகிறது, நல்ல நம்பிக்கைகளை எமக்கு காட்டுகிறது. அதை பார்க்கும்போது அழகாக இருக்கு. ஜெயந்தங்கராஜா, உங்களோட இலக்கியம் என்ன சுட்டது. அதனால் அடுத்த வாரம் நானும் ஒரு பனிக்கு ஒரு இலக்கியம் கொண்டுவரலாம் என்று என்ற மனம் துடிக்கிறது. நிச்சயம் அருமையாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. வாழ்த்துக்கள், தொடருங்கள். அதாவது ரசனையாக அந்த காட்சியையும் போட்டு நீங்கள் அழகாக எழுதியது மனதை கவர்ந்தது. அந்த குட்டிகளின் அதையும் அவர்களும் செல்லும் போது அந்த பனி காட்சி, பனி விழுகிற நிலை அத்தனையுமே அதை ரசிக்க வேணும் என்று சொல்லுவோம். எனக்கு எப்போதுமே பனி பிடிக்கும். எனக்கு என்னண்டா எந்த நேரம் கூட தான் விருப்ப முடியல. இந்த குளிர் மாறி குளிரும் அது மங்கிய வெளிச்சமும் ஒரு கவிஞனுக்கு பல கவிதைகளை எழுதக்கூட தூண்டுது. ஆகவே அந்த கார்மேக பனி புகாருக்குள் இருந்து கொண்டு அதை எப்படி பார்க்கலாம் என்றதுக்கு உங்களோட படமும் ஒரு சாட்சியாக அமைந்தது. மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நேவிசக்கா, புத்தாண்டும் புதிய நம்பிக்கைகளும். அது நடுகளுமே நாங்கள் புத்தாண்டில் என்ன புதிய நம்பிக்கைகள் எடுக்க போறோம் என்று அடிக்கடி நாங்கள் எங்களையே கேட்டுக்கொண்டிருப்போம். அந்த புதிய நம்பிக்கைகளை எடுக்கும் அந்த நேரங்கள்ல கூட எங்களை தாக்கக்கூடிய இயற்கை அழிவுகள் வந்து போவதை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தை அவருடைய கவிதை, அவருடைய இலக்கியம் தந்தது. சிறப்பாக நம்பிக்கைகள் இப்படி எல்லாம் நடக்கிறது. இப்ப மடூராவையும் கைது செய்த அதுவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சோக நிகழ்வாக ஒரு நாட்டின் தலைவரை போய் கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் இந்த நாட்டின் இந்த உலகத்துல பேசப்படுற ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் உங்களோட இலக்கியமும் அந்த நம்பிக்கைகள் பலவற்றை எடுத்து செல்ல வேணும். இவையெல்லாம், அதாவது எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நம்பிக்கையாக புறப்பட வேணும், வாழ வேணும் என்றதை காட்டக்கூடிய இலக்கியமாக உங்களோட இலக்கியமும் அமைந்தது. இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. செல்வி வாரன் இணைந்திருக்கிறேன், இப்போதான் வலிக்கிட்டு கொண்டு நிக்கிறேன். மிக மிக சிறப்பு. மிக சிறப்பாக நேமிசக்கா உங்களது இலக்கியம் வந்திருந்தது. மிக்க மிக்க நன்றி. நீங்களும் இஸ்ரேல் இது ஆப்பிரிக்காவில நடக்கிற பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, இப்ப தற்போதைய இதை வைத்து எழுதினது மிக அழகாக இருந்தது. மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து நீங்கள் இணைந்து நீங்கள் எழுதும் உங்களுக்கு மிக்க நன்றியும். தங்கராஜா அவர்கள், உங்களுக்கும் மிக சிறப்பான நீங்கள் அந்த இலக்கியம் நயம் எழுதிய அந்த ஓட்டம் மிக மிக சிறப்பாக இருந்தது. பார்க்கும் பொழுது அந்த
வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அது வர இன்னும் தூண்டி கொண்டே இருந்தது. பார்க்கணும் போல. மிக சிறப்பு. மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு. ஆமா, கொடுத்த குரல் வளமும் நல்லா இருந்தது. ஆமா, நன்றி 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 செல்வி. நீங்களும் அழகாக இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. விழிப்பு தகவல் போட்ட உடனே நகுலா சிவநாதன் நிறையறதுக்கு ஏற்ற மாதிரி வாருங்களா? நான் இப்ப வாரேன். இனிதான் கம்ப்யூட்டர் போட போறேன். நீங்கள் அது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னோட இப்பொழுது அடுத்ததாக விழிப்பு தகவலோடு இணைந்து கொள்ளுங்கள். எடுக்கக்கூடியதா இருக்கா? இதா சிவாஜினி. அதான். ஓகே. வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 477. வெள்ளை தங்கம் எனப்படும் ஒட்டகப்பால் பசு அல்லது எருமை பாலை விட எந்த வகையில் சிறந்தது? ஒட்டகம் ஒரு செடியை உண்ணும், ஆடு ஒரு குழாக்கல்லை உண்ணும் என்ற சொல்லாடல் குஜராத்தின் பல கிராமங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. ஒட்டகங்கள் பல்வேறு வகையான தாவரங்களை உணவாக உட்கொள்வதால் அதன் பால் வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒட்டகப்பால் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் மிக சிறந்தது. இது பல சிக்கலான நோய்களையும் குணப்படுத்தும் என்று கூறப்படுவதுடன் ஒரு முழுமையான உணவில் இது தனி இடத்தை பிடித்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஒட்டகங்களின் எண்ணிக்கை 90% குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உள்ளன. இதுவரை போக்குவரத்துக்காக பொருட்களை ஏற்றி இறக்க பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இப்போது ஒட்டகப்பாலின் பயன்பாடு பரவலாக அதிகரிக்க வாய்ப்பும் உள்ளது. இந்தியா ஆண்டு தோறும் சுமார் 7 டன் ஒட்டகப்பாலை உற்பத்தி செய்கின்றது. உலகின் பல பகுதிகளில் பாதி வறண்ட பகுதிகளில் ஒட்டகப்பால் உணவின் ஒரு முக்கிய பகுதி ஆகும். பசுவின் பாலை விட 3 முதல் 5 மடங்கு அதிகமாக விட்டமின் சியும் உள்ளது. ஒரு நாடோடி கிட்டத்தட்ட 1 மாதம் ஒட்டகப்பால் மட்டும் குடித்து வாழ முடியும் எனவும் கூறப்படுகிறது. ஒட்டகப்பாலில் புரத அமைப்பு பசுவின் பாலை விட தாய்ப்பாலுடன் அதிக ஒற்றுமை உள்ளது. 2019 இந்தியா உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் ஒட்டகப்பாலை ஒரு உணவுப் பொருளாக அங்கீகரித்துள்ளது. இதுவரை காலமும் நான் கூட நினைப்பது ஒட்டகம் தனியே இது பாரம் சுமப்பதற்காகவும் பாலைவனத்தில் வாழுகின்ற ஒரு ஒட்டக சிவிங்கிகளாகத்தான் இருக்கின்றன என்று. ஆனால் தேடலில் கிடைத்த தெளிவுதான் இது எனக்கு. ஒட்டகங்களின் பால் இவ்வளவு ஒரு முக்கியமாக வருகின்றது என்றும், இனி காலப்போக்கில் அது பவுடர்களாக ஆக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. நீங்களும் அறிந்தவற்றை பேசிக்கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். மிக சிறப்பு சிவாஜினி. ஒட்டகப்பால் நீங்க ஒட்டகப்பால் ஆனா அல்லாது ஒட்டகத்துக்கு பாலவன கப்பல் என்று சொல்றது தானே, அதுவும் ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. ஆனா ஒட்டகம் கூடுதலாக துருக்கியில தான் அதிகமாக இருக்கிறதாக நான் அறிந்திருந்தேன் பார்க்க. ஆனால் ஒட்டக இதுல கூடுதலாக கேட்ட உடனே சொல்வார்கள்
இங்கதான் சவுதி அரேபியா பக்கம் இந்தியாவுல இது ராஜஸ்தான்ல நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் இந்த நடபாதை அதுகளுக்கு தாங்கள் போறதுக்கு எல்லாம் அதுகளை கூட பாவிக்கிறார்கள் தானே. அங்க மணல் அதிகமாக இருப்பதனால் அங்கு அதற்கு கூடுதலாக பாவிக்கிறார்கள். ஆனால் ஒட்டக பால் வந்து இந்த குடிக்கிற இது நீங்கள் ஆனால் யாரு வணக்கம் ஜெயமலர். அப்ப அது அந்த ஒட்டக பால் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்வார்கள். ஆனால் நான் ஒரு நாளும் குடிக்கதில்லை. அது வந்து இப்ப இங்க கடையெடுத்துல இருக்குதோ ஒட்டக பால்? இருக்க தெரியல. இருக்கு ஜெர்மன்ல நான் பார்த்திருக்கேன். நேத்துல தேடி பார்த்தா இருக்குது என்ன பால் சொல்லுங்க. திருமதி ஸ்ரீதரர்களே, அந்த ஒரு ராஜஸ்தானும் இன்னொரு நாடு சொன்னீங்க, அந்த என்ன நாடு? குஜராத். இந்தியாவில் உள்ள இடம் மாநிலம். அங்கதான் குஜராத்தாக்கள் இருக்கிற கூட. ஆனால் இந்த ஒட்டகம் வந்து இன்று வரையும் புழக்கத்துல இருக்கிறது வந்து துருக்கியில புழக்கத்துல இருக்கோ எனக்கு தெரியல, நான் பார்த்திருந்தேன். ஆனா எகிப்து ஜோர்டான் பக்கம் இன்று வரைக்கும் ஒட்டகம் புழக்கத்துல இருக்குது. ஆக்கள் போக வர சாமானை ஏற்றுறதுக்கு கொள்றதுக்கு இன்று வரையும். நான் நினைக்கின்றேன் கொரோனாக்கு பிறகு இஸ்ரேல் சென்று வந்த போது அங்க ஜோர்டான் இருக்கு, அங்க இப்பவும் பழக்கத்துல இருக்கு. ஒட்டகத்தின் இறைச்சி இங்கு விற்கிறார்கள். ஒட்டக இறைச்சி விற்கிறார்களோ தெரியவில்லை. ஆனா அந்த நாடுகள்ல ஒட்டகப்பால் ஒட்டக இறைச்சி எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கின்றன. எந்த நாடு? எகிப்து, ஜோர்டான். ஏனென்றாலும் அங்க வந்து வறண்ட பிரதேசம் தானே, பசு வளர்ப்புக்கு கஷ்டமான ஒரு பிரதேசம். அப்ப இவங்க வந்து அவங்களுக்குரிய பாலும் அவங்களுக்குரிய உணவாக இதை பயன்படுத்தி வருகின்றார்கள். அப்ப சூடான்ல இல்லையோ கால்நடைகள் அங்க கூடாண்டா? பாலவன பகுதி எங்க இருக்கோ அங்க எல்லாம் இது இருக்கு. பாலவனத்துல கூட கூடுதலா இருக்கிற இடங்கள்ல அது இருக்கும். அப்படி மட்டும் தான் நாங்க டோஹாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில பயணம் செய்யறதுக்கு கூடி இந்த ஒட்டக பயணங்கள் இருக்கின்றது. அங்க நான் சென்று பார்த்திருந்தேன். அப்ப அங்க இருக்குது டோஹாவில எல்லாம் இன்று வரையிலேயும் அந்த ஒட்டகம் சவுதி அரேபியா அந்த பக்கங்கள் பஹ்ரைன் பக்கங்களுக்கு போய் வாரத்துக்கு அந்த ஒட்டக இது இருக்கின்றது. தேடி பார்ப்பவன் இந்த பால் இங்க சந்தைக்கு பெருதோன்றது. மற்றது வந்து கொழுப்பு குறைஞ்ச பால் தான். அது தொடர்ந்து நடக்கிறபடி அதுக்கு கொழுப்பு இருக்காது. தொடர்ந்து நடக்கிறது இங்க இல்லையா? வணக்கம் செல்வி. வணக்கம். மிக சிறப்பாக சிவாஜி நீண்ட தகவல். ஒரு நிமிஷம் பாருங்க. ஜெயமலர் முதல்ல ஏதோ சொல்ல வந்தவன் நான் பாடல் இருக்குதான் பாடல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். நானும் வாழ்த்த இல்ல சிவாஜி விளங்கல பாடல் இருக்குதா அதுக்கு நான் போட்டது என்ன தெரியாத பாடல் இருக்கா? பண்ணு செய்க போய் பாருங்க. சிவாஜினி ஒட்டக பாலுக்கு மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள். சிவாஜினி ஒட்டக பாலுக்கான வாழ்த்துக்கள் மிகவும் அழகாக சொல்லி இருந்தீங்க. மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒட்டக இறைச்சி நாங்கள் முதல் இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து வரும் இங்கே பிரான்ஸுக்கு வரத்துல குவைத்தில் எங்களுக்கு டிரான்சிட். அப்போ அந்த 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 ஒரு நாள் நாங்கள் நின்று தான் அடுத்த நாள் தான் எங்களுக்கு அந்த ஃப்ளைட்டில் இருந்து. அப்போ குவைத்தில் எங்களை நிப்பாட்டிட்டாங்க ஹோட்டல்லாம் வந்து. அப்போ எல்லாம் நிறைய அப்போ நோன்பு காலம். அவங்க இரவு தானே சாப்பிடுவாங்க. அப்போ நிறைய சாப்பாடு எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு போடுறாங்க. அப்போ எங்களோட மகன் என்னோட வந்து சொல்றார், அம்மா ஒட்டக இறைச்சியெல்லாம் இருக்குது சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்றதெல்லாம் ஒட்டக இறைச்சின்னு சொன்னது ஞாபகம் எனக்கு. ஆனா அங்க ஒட்டக இறைச்சி சாப்பிடுறது நார்மல் தான். நாங்க எது எங்க இருக்கோ அந்தந்த இறைச்சிகள் சாப்பிடுவாங்க. ஒட்டக இறைச்சி நாங்கள் ஆடு மாடு சாப்பிடுவோம் போல அவங்கள ஒட்டக இறைச்சி சாப்பிடுவாங்களா அந்த இடத்துல. பிரான்ஸ்லயும் ஒட்டக இறைச்சி சில இடங்கள்ல விற்கிறது மாதிரி சொன்னாங்க. இப்ப என்னன்னு தெரியல. குதிரை இறைச்சி பாத்துருக்கேன் கடையில. நான் ஒட்டக இறைச்சி நான் இங்க பார்க்கல சொன்னாங்க. விலையா இருக்குதுன்னு சொல்லி எங்கட ஊர்ல ஆமை இறைச்சி இதுக்கு தெரியும் தான் உங்களுக்கு.
ஆமரைச்சி சாப்பிடுறதா நீங்கள ஊருகள்ல இறக்கி அது இப்ப இங்க இல்லையே. பன்னி சேர்க்கலையா போட்டுருக்குறேன் பண்ணி சேர்க்காம போடுறவர் பாட்டு. வாணிமா நான் துபாய் அந்த ஏர்போர்ட்ல அந்த டியூட்டி ஃப்ரீல ஒரு ஒட்டகம் பண்ணி கொண்டு வந்தேன். பன்னி துபாயில ஒட்டகங்கள் இருக்குதானே நிறைய. துபாயில நான் அந்த டியூட்டி ஃப்ரீல வேண்டினேன். நாங்கள் அதுல ஏறி போனாங்க துபாயில ஒரு பீச் ஐட்டுக்கு அந்த ஒட்டகத்துலதான் கூட்டிக் கொண்டு போனவங்க. நாங்க இஸ்ரேலுக்கு போயிருந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த அந்த மலையில இருந்து பாக்குற நேரத்துல அந்த கீழே அந்த ஒட்டகங்கள் தான் அங்க இருந்தது. ஒட்டகங்கள்ல வச்சுக்கொண்டு இருந்தாங்க அந்த பக்கத்துல கீழே. சொல்லி முடிச்சிட்டீங்களா நேவிசக்கா? அப்ப அதை பார்த்தா ஒரு இந்த ஒட்டகத்தை பக்கத்துல பார்த்தா கொஞ்சம் அசிங்க மாதிரி இருக்கும். நம்ம தூரத்துல பார்க்க தெரிகிறது இல்ல. ஒரு சாதியான ஒரு சரசரத்த ஒரு இது தோல் மாதிரி இருக்கும். அதை பார்த்தா இது வந்து நமக்கு பக்கத்துல நிக்கும். வந்து மோசுற மாதிரி வந்து நிக்கும் அந்த ஒட்டகம். அதை நாங்க அனுபவிச்சோம் அது இஸ்ராயல்ல. நன்றி. என்ன அவ சின்னவா கையெத்துறா அவ எடுப்போம். வணக்கம். நாங்க இன்னைக்கு ஒட்டகத்தை பற்றி கேட்டிருந்தோம். ஒட்டகத்தோட பால் வந்து ரொம்ப சத்தானதுன்னு நாங்க கேட்டுனாங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. அழகான தமிழ்ல சொல்றீங்க. நன்றி நன்றி. சிவாஜி தகவல் சிவாஜி இந்த தகவல் மிக சிறப்பாக இருந்து ஜெயமலர் இது மைக்க ஓபன் பண்ணிட்டு இருக்காது எங்கோ கேக்குது. அதாவது ஐரோப்பாவில வந்து ஸ்பெயினில மட்டும்தான் இருக்குது கனாரி தீவுகள்ல ஒட்டகம். ஏனைய இடங்கள்ல ஒட்டகம் எந்த நாடுகள்ல? கனாரி தீவுகள், கனாரி ஐலண்ட் சொல்லுவீங்க அதுகள்ல இருக்குது. அடுத்தது இங்க அநேகமாக சுற்றுலாவுக்கு இந்த ஆக்களை கொண்டு போற போக்குவரத்துக்கு தானே அது பயன்படுகிறது. மற்றது மிருக காட்சி சாலைகள்ல தான் இங்க ஜெர்மனி மற்றது பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள்ல இருக்கு. அடுத்தது ஆப்பிரிக்கா ஆசியா மத்திய கிழக்கு நாடுகள் இந்தியா ராஜஸ்தான் போன்ற இடங்களிலும் ஆஸ்திரேலியாவிலும் இன்று ஒட்டகம் இயற்கையாக வாழ்கிறதா. அதுவும் ஒரு அதிசயமா இருந்தது எனக்கு. கொண்டு செல்லப்பட்ட ஒட்டகங்கள் இன்று இயற்கையாக வாழ்கின்றன. துனேசியன் மொரீசியஸ்லயும் இது இருக்கின்றது ஒட்டகம் இருக்கிறபடியா இருக்கலாம். துனேசியன் வந்து ஆப்பிரிக்கா கண்டம் தானே. அதுல ஆப்பிரிக்கா கண்டங்கள்ல இருக்கும். சரி, இப்பொழுது தங்கராஜ் அவருடைய பாடல் இருக்குது. அதையும் கேட்டுட்டு தட்டி கொடுத்த பிறகு நகுலா சிவநாதன் சரி உங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு தருகிறேனா? என்றால்
பாட்டு வரையிலையோ செல்வி? ஆ? பாட்டு வரையிலையோ? வரையில வரையிலையா? இல்ல, சத்தம் ஒண்ணும் வரையில. ஓ, நான் மாத்து வந்துட்டு ரெண்டு ஓட்டு இருக்கிறேன் பாருங்க. இல்ல இல்ல, ஜெயமலர் செல்லையிலையோ? பாருங்க. இப்பதான் போடுறீங்க. ஓகே, பாருங்க. திருப்பி போடுறேன்னா. ஆமா கொஞ்சம் பாருங்க. இப்ப வருதா? இல்ல, ஒன் பண்ணுங்க. சரியா? இல்ல, சவுண்ட் வரையில. ஓ, திரும்பி என் சவுண்ட் வராம விட்டது. பாருங்க பாப்பா. உள்ள நேரம் வந்ததுதானே. பாருங்க வா. முதல்ல இருந்து போடுவோம். இப்பொழுது ஜெயந்தங்கராஜ் அவர்களுடைய பாடல். மண்ணின் மனத்தோடு பிறந்த மொழியே, மண்ணின் திசையட்டும் கலந்த மொழியே, முன்னே தோன்றிய மனிதரின் குரலே, என் உயிரன் கலந்த தமிழ் தாய் மொழியே, அன்பை சொன்ன அகராதினியே, என்றும் மாறா அழகுடன் நீயே, உச்சரித்தால் உருகும் அமுதும் நீயே, சிந்தைக்கு விருந்தாகும் அறிவும் நீயே. தாயின் தாலாட்டில் பாசம் உருகும், தெய்வ மந்திரத்தில் பக்தி பெருகும், அறத்தின் அடையாளம் தமிழரே, சிறப்பை கொடுத்தாயே இனத்துக்கு இன்று. சங்கம் கண்ட செம்மொழி நீ, பொங்கும் தமிழரின் உணர்வுக்குள் நீ, தங்கும் உயிரின் மூச்சாய் நீ, எங்கள் அடையாளம் தமிழே நீ. தத்துவம் பலதை தந்து நின்றார், மனிதனாய் வாழச் சொல்லித் தந்தார். காலம் மாறினும் கரையாத மொழியே, ஞாலம் கண்ட அற்புத மொழியே,